டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார், இங்கே சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தே ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட். நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? Sir, advice கொடுக்கிற அளவுக்குலாம் advice sir, let it be a suggestion or else நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார், அப்போதான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ என்ன பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா ஹி ஹாஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கிரக்ஸா டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலா ஹி டென்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தா கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்ட்ல அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்கு அதுல. விஷ்ணு விஷால் சார் நீங்க அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாத்தையும் இங்கேயே கேட்டீங்கன்னா பண்ணியிருக்கேன். விஷ்ணு விஷால் சார், நீங்க நிறைய போலீஸ் ஸ்டோரி நடிச்சாலும் நீங்க வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்க வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்க அப்பா ரமேஷ் குடபாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்திருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சச மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன சொல்லுதாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பத்தி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்றாங்க? சார், அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார். எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும் போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லவா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். இன்னைக்கு போலீஸுங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற. அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்ல அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைம்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேல இருக்குன்னு தெரியாம ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி பிளேம் பண்ணிடுறாங்க ஈஸியா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்றது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்துல. ஐ திங்க் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிதான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீன்ல. அது ஒரு நாள் நான் கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பா நான் ஸ்க்ரீன்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்துல வராரு. நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருந்து ப்ரொடியூசரா இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார். அது
அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல சார், எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே, படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான்னு. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில். எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணும்ன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பாக நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார், அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன், அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். இது இன்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார் கிட்ட கேட்டிருக்கேன். டைரக்டர் சார், சார் இங்கே சார், சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போது எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில். எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளை எல்லாம் வந்து அவர் கொலைகளாக மாற்றிருந்தா கொஞ்சம் ஹியூமனிட்டி எங்கே வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார், ஸ்பாய்லர் இல்லாமல். சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணது இல்லை. நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார், அவர் பண்ணுறது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இப்போ இருக்கிற எண்டிங்கில் வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த டெத்ஸ், அது கூட ரீசன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு. அந்த அவர் சொல்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படிதான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த படத்துல பிகினிங் இருக்கு. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலா இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் அது ஏன் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்பதான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த பிகினிங் நடந்த விஷயம் எண்டில் அது திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணியிருக்கு சார். சார் செல்வராஜ் சார்ட்ட ஒரு கேள்வி சார். இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைய நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுகளை வந்து ஏஐ மாத்திர மாதிரி இருக்கு சார். நீங்கள் அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியா ரொம்ப பாதிக்கப்படுது சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டு இருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோட அப்படியே விட்டுறணும். தட் இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். விஷ்ணு சார், தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணுவீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்லை அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான். இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன், ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்க போகிறேன். அவர் அடுத்த படத்தில் சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாருமே இல்லை, அதெல்லாம் சார். ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு, செவஞ்சி பார்த்துட்டு. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படிதான் தோணுது நீங்க பேசுறது பார்த்து. இல்லை, ஆனா இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஒரு நல்ல படம் எடு, அதை கொண்டு போய் சேர்க்கறது எங்க வேலை அப்படின்னு. அது இல்லைன்னா இது ஒரு ஃபுல் ஃபேமிலியே இல்லை. எங்கள் ஃபேமிலி அது எல்லாமே வந்து நாங்கள் ஃபார் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவது வல்லமை அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்டு இருக்கீங்க எப்பயுமே. அதுக்கு மிக மிக நன்றி.
அதுக்கு முடிஞ்சால் இது எங்கேயோ மென்ஷன் பண்ணுங்க. ஜென்ரேஷன் தாண்டிலாம் நான் இல்லைங்க, இதே ஜென்ரேஷனில் தான் இருக்கேன். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் தியேட்டர் போய் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஆடியன்ஸுக்கும் நீங்கள் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஃபார் த மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண, ரிவ்யூ பண்ண. இந்த சப்போர்ட் இன்னும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். தென் அகெயின் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ நான் ஆல்ரெடி தேங்க் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு, ஆல்வேஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. அண்ட் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் யூ தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ இந்த மூவிக்கு. அனிதா, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் தட் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நான். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். And Vishnu sir, thank you so much, sir. I had the best time shooting with you, and Aryan is very special to me, so thank you for that. And thank you all. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு வாரம் முன்னாடி நாங்க சேர்ந்திருந்தோம். சினிமா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்ல மறுபடியும் we would meet நான் எதிர்பார்க்கல. நிஜம் சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஹோப் கூட இருந்துச்சு, அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் ஃபில்டு வித் கிராட்டிடியூட். இன்னைக்கு நாங்கள் நிறைய தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ, மிக்க நன்றி. இந்த படம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் content wins, and you can always create content that makes an impact. We are just so grateful. Ella departments neenga appreciate pannittirukeenga. That is a huge confidence booster to us. We are eternally grateful. Ivlo support kodutadukku. I'm very grateful for the universe. நாங்க இந்த படம் 2022 ல ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்க வரைக்கும் the movie has gone through many changes, script wise, நிறைய additions, modifications, scenes கூட we chopped off just to retain it. Thanks to the 3-year wait, இன்னைக்கு the cinema that we have made is amazing, is far better. I think that 3-year wait we were a little impatient. I got a little impatient. Maybe Vishnu was very patient. And I think this 3-year wait has only made our product a lot better. Media vangalku the largest thank you. I think you are the spine of our industry. No, I feel like thank you for everything that you do for us, day in and day out. Verum in the film illa, for the entire industry, every film, that every Friday, the work you do, for your support, unga encouragement ku, unga appreciation ku. Thank you so much for your wonderful words about Aryan. A last thank you your team ku. Praveen is congratulations on a smashing first film. Ipa neenga you're a seasoned filmmaker, so idukaprom many more eyes on you. Good luck with the future. Good luck with the better, greater filmmaking. Vishnu, thank you as always. Eternally, forever grateful to Aryan and for Diana and to my entire team. Thank you so much. Ellarum vandadukku romba nandri. See you again in the theaters this weekend and many more weekends.